ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். பிரண்டையை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுல்ல. நம்ம உடம்புல வாயு தொல்லைக்கு, செரிமானத்துக்கு மிகச்சிறந்த அற்புதமான மருந்து. நம்ம உடம்பில் அனைத்து விதமான நோய்களையும் கட்டுப்படுத்தும். நம்ம காலில் அடிபட்டு சுளுக்குப்பட்டாலோ கழுத்து வலி இருந்தாலோ இதை என்ன பண்ணணுன்னா, நல்லெண்ணெயில் உளுந்தம்பருப்பு பிரண்டை ரெண்டையும் நல்லா வதக்கணும். நல்லெண்ணெயில் அதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி நம்ம காலில் எந்த இடத்துல வலி இருக்கோ அதில் தடவணும். அப்படின்னா ஒரே நாள்லே வலி போயிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க. நான் பிரண்டையில் இருக்க நரம்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த பிரண்டையோட கீரையெல்லாம் அதோடு சேர்த்து தான் சமைக்க போகிறேன் நான். ஏன்னா அந்த இலையிலையும் மருத்துவ குணம் இருக்குது. இப்போ நிறைய பேர் காய்ச்சலில் இருப்பாங்க, அவங்க வாயெல்லாம் கசக்கும், அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது. நம்ம சுடுகஞ்சி வச்சு இந்த துவையலை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா மிளகு ரசம் வச்சு இந்த துவையலை தொட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரே நாளில் காய்ச்சல் பறந்தே போயிடும். பாருங்கள், பிரண்டைக்கு தேவையான பொருள். இரவில் தூக்கம் வராதவங்க வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் உரிச்சிக்கோங்க. பால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் வெள்ளைப்பூடை போட்டுக்கோங்க. 1 துளி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, சுண்டுற வரைக்கும், 1/2 டம்ளர் ஆற வரைக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோம். 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. அது எந்த உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டிருக்க கருப்பு உளுந்தம்பருப்பு. வெள்ளைப்பூடு, பெருங்காயம், புளி, கடுகு 1 ஸ்பூனு, இஞ்சி 4 துண்டு, ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள். தேவையான அளவு உப்பு, காய்ந்த மிளகாய், வரமிளகாய் 3, பிரண்டை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுண்ட வைத்த பாலை இறக்கி நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பு ஃப்ளேமை குறைச்சி வச்சுருவோம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். பிரண்டை நாக்கு தொண்டையெல்லாம் அரிக்கும், அதனால தான் புளி போடுறோம். நல்லா வதங்கினா தான் நமக்கு நாக்கெல்லாம் அரிக்காது. நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, பார்க்கையிலேயே அருமையாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க.